அடித்தளமாகும். அப்படி ஒரு ஆக்கப்பூர்வ செயல் திட்டங்களோடு அனுபவா பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் நடத்தி வரும் சேர்மன் பிரகாஷ் பழனி அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் என் முன்னால் உட்கார்ந்திருக்கும் வீடியோ கேமராமேன் அதர் க்ரூ மெம்பர்ஸ் எல்லோருக்கும் என் மாலை வணக்கம். நான் 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க மாட்டேங்க, ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேங்க. இந்த படம் டெஃபினட்டாக பெரிய லெவலில் எடுத்துன்னு போவாங்க. மை விஷஸ் டு தி ஹோல் க்ரூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் எடுத்த படம் 4, நடித்த படம் 6, நீ வருவாய் என உங்களின் ஒரு அடையாளம் இயக்குனர் நடிகர் ராஜகுமாரன் அவர்களை பேச அழைக்கிறோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. உறவுகள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, நல்லா இருக்காது. நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும், அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது. இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. இங்கே வந்துட்டேன். சிறந்த தயாரிப்பாளர், எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியா தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார், ராஜேந்திரநாத் சார், இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும், அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது, ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம். பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் போட்டோவில் பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன், அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றியை அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள், பவித்ரன் சார், அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும், வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காலங்கள் சிலரை மறக்கச் செய்யும், சிலரை மறைக்கச் செய்யும். ஆனால் இவரது படைப்புகள் ஊமை வெளிகள் தொடங்கி அத்தனையும் அற்புதம். இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த தயாரிப்பாளர் பாண்டரங்கன் சாரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லணும்னா, இந்த படத்து ப்ரமோஷனுக்கு படத்தில் நடித்த அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இங்கே எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, துணை நடிகர்கள், சக நடிகர்கள்லாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா நிச்சயமா வந்து நீங்க வெகு சிறப்பான ஒரு தயாரிப்பாளர் தான். தமிழுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்கள் இயக்குனர் குடும்பத்தில் இன்று ஒரு சகோதரராக இணைந்திருக்கும் ஜனார்த்தனன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள்,
அவரை பத்தி எல்லாருமே இங்க வந்திருக்கும் போது வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுல ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாம எடுத்திருக்காரு அப்படின்னு. ஸ்கிரிப்ட் இல்லாம எடுக்கிறது தான் வந்து உண்மையிலே வந்து அவர் படத்தை உள்வாங்கிட்டாரு, படத்தை மனசுல வச்சிருக்காரு, அதை அப்படியே வெளியில காட்டிட்டு இருக்காருங்கிறதா. ஸ்கிரிப்ட் இல்லாம எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதுல எவ்வளவு தூரம் அவர் இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறது வந்து அதுல இருந்தே நமக்கு தெரியுது. படத்தின் கதாநாயகன் கதாநாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒண்ணுதான் சொல்லணும், அதாவது வந்து வில்லனா இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்னைக்கு சூப்பர் ஹீரோஸ். நீங்க இன்னைக்கு வில்லனா இருந்து ஹீரோவா மாறி இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் வந்து இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது வந்து சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில இணைத்திருக்கிறார்கள். ஐயா வந்து இங்க இவ்வளவு சிறப்பு பண்ணதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து உண்மையிலே நம்புறேன். நான் சினிமாவை வந்து என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேற எதுவும் தெரியாது சினிமா விட்டா. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வந்து வாழ்த்தும் போது வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் வந்து அதிகமா கலந்துக்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட. இங்கேதான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பத்தி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துல இருந்து வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டா வருவார். எங்க படங்களுக்குலாம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பத்தினா அதாவது வந்து எவ்வளவு ஒரு எளிமை, எவ்வளவு ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்க வந்து நல்லா தாராளமா வந்து இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேற போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து தான் செய்யும் தொழிலை நேசிச்சு அவர் முகத்துல என்னைக்காவது நீங்க அந்த சிரிப்பு இல்லாம அவர் பார்த்துருக்கீங்களா பாருங்க. சிரிச்சு அந்த சந்தோஷத்தோட தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சியை பத்தியும் வந்து ரொம்ப விவரமா சொன்னாங்க. குற்றம் தவிர்னு சொல்லிட்டு கடைசியா அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. குற்றம் தவிர்னு சொல்ற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை வந்து நம்ம ஏத்துக்கும் போது என்னன்னா நிச்சயமா வந்து அதை விட பெரிய விஷயம் எதையோ வந்து உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்க கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையா ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆயிடுச்சு. அற்புதமா. அதை விட அதிக அதிர்ச்சி என்னன்னா பாடல் வந்து அவரே எழுதியிருக்காங்க. அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அது அம்மா பாட்டு சூப்பர் ஸ்டார். அது வந்து பாட்டு நல்ல பிரமாதமா எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. படத்தை எல்லாரும் திரையில பார்ப்போம். நிச்சயமா இந்த படம் இறைவன் அருளாலும் உங்களை போன்ற ரசிகர்களின் ஆசிகளாலும் அன்புகளாலும் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து பேச வருபவர் இந்து கல்லூரி வாசல் என்று 90களில் பல வெற்றிகளை கொடுத்தவர் சங்கர் என்று பிரமாண்ட பல இளம் இயக்குநர்களுக்கு உதாரணமாய் திகழும் திரு பவித்ரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் தயாரிப்பாளர் பாண்டு சார் அவர்கள், ராஜ்குமார் சார் அவர்கள், சார் அவர்கள், எனது சகோதரர் அரவிந்தராஜ் சார் அவர்கள், குருஜி அவர்கள், எனது அருமை சகோதரர் மட்டுமல்ல எனது தயாரிப்பாளர். அதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அந்த சென்னையிலேருந்து என்னை பெங்களூர் கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார்.
அவரே வந்து கனடாவில் வந்து சென்னைக்கு ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து இங்கே படம் வச்சிருக்காருன்னு உண்மையாகவே நேஷ்னல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் வந்து உண்மையாகவே பார்க்குறதா இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு ஊழ்ச்சிக்காக சொல்லலை, ஒரு 500-600 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சிறப்பானவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கருத்தை இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது ஆணித்தரமான சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவா அண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் ஹிட்டாகும். அவர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்காரு. சின்ன வயசா இருக்கு, ரொம்ப சின்ன வயசு. அவர் மனசு எப்படியோ அப்படி ஒரு உடம்பு வந்துருச்சு. எவ்வளோ அவருடைய மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனால் அந்த நடந்து போகிற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேரை பார்த்து அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு பாருங்க இன்டீரியர். ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர், அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது. பாருங்க, அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீட் பண்ணியிருக்காரு? கமர்ஷியல் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு டைரக்டர்ஸையும். நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவா ஸ்ரீகாந்த் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் வந்து டைரக்டர் போட்டியை போட்டு அவ்வளவு கமர்ஷியல்னா, நான் வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்கள்ல பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பார்க்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலாக கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க. அவர் மட்டும் ஆடினாரு, ஆட விட்டு போட்டு, அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட அடிக்குது. அவ்வளவு சிறப்பா வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாவே பாருங்க, நான் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது கன்ஃபார்மா அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணணும். காரணம் என்னன்னா, அந்த ஃபேஸ்ல பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு தெரியல, அப்படியே சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ, நான் டெக்னீஷியனை சொல்கிறேன், தவறாக நினச்சிக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் பேர் என்ன? அவர் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னன்னா, ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கேமராமேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி, ஒரு ஃப்ரேமில் கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பார்த்தீங்களா என்ன சார்? கரெக்டாக பாலா கரெக்டாக வரும். அவ்வளோ சிறப்பாக அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்ரு, நான் ஒரு டெக்னீஷியனுங்கிறதுனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பாக அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்க, அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக அவருக்கு என்னுடைய சிறப்பு நல்லா பண்ணியிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? வெரி குட், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு சார். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி மூமெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு, சாரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதியில் பண்ணியிருக்காங்களா, பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலம் எனக்கு தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட் அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக கூப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடையில் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது. அடுத்த படத்தை அடுத்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது வந்து என்னன்னா, மீடியாவில் வந்து பேப்பர், தினத்தந்தி, இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள். செய்யணும்னே
அவ்வளவு சிறப்பா அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாவே நான் சொல்றது இண்டஸ்ட்ரியில இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழ்ல எப்படின்னா நீங்க சிறப்பா கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பா உலக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பை நான் முகசுதிக்காக பேசல. ஏன்னா என்னை பற்றி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம எதுவும் ஸ்டேட் ஃபார்வர்டாக சொல்றோம். நல்ல படங்கள் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காரு டைரக்டர். அப்படியா? சரி, அது உங்களுக்கு யோசிங்க. ஆமா, அது அழகா பாருங்க அந்த டைரக்டருடைய பெருந்தன்மையை பாருங்க. சபையில சொல்ற நான் பண்ணல, ப்ரொடியூசர் அந்த டைட்டில், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைம் குற்றம் தவறு அப்படின்னா 26 பேரை டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டரை சும்மா வந்து தவிர்த்துருங்கன்னு போக முடியாது. எவரி ஆக்ஷன் சீக்வல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும். அதுதான் தவறு அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன். குற்றஞ்செயலை சும்மா விட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அது செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கரெக்டா டைரக்டர் சார்? அது செஞ்சிருக்கீங்க, செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் பேசுறேன். ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி மலர்ச்சியா இருக்கு சார். ரொம்ப அது வந்து அமைகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்துல அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பொண்ணு சார், தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் சார் கேமரால வந்து அதெல்லாம் தெரியாது. அந்த அழகான சிரிப்பு க்ளோஸ்அப்ல வந்து அதுதான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா ஹைட்டா இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க. ஆமா ஆமா எல்லாமே. அப்புறம் இந்தம்மா கூட இந்த ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இல்ல இந்த ஹீரோயின் என்ன மிஸ்டர் மெட்ராஸ்ல ஹீரோயின் யாருங்க சார்? படுக்கொண்டே அதான் ஸ்கூல் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களும் அங்க இருந்தா தேவேரி ஹஸ்பண்ட் அவரு தேவேரி ஹஸ்பண்ட் டைரக்டர். ஆமா ஏங்க என்ன சொல்ல வந்தேன்னா சார், உழைப்பு. நான் அந்த காலத்துல எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவேன் உழைப்பு. அமரர் சார் வந்து இங்க வந்து பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படியே அவர் பேசுறதெல்லாம் கேட்கல, பிளாஷ்பேக் போனேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் எல்லாமே அவருடைய புகழப்படம். அவர் நின்று பேசாத இடம் கிடையாது. இந்த பிரசாத் ஸ்டுடியோ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா வந்து அவங்க நடத்தின ஆட்சி, அரசாட்சி எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அதனுடைய விளைவுகள் தான் மனசுல இல்ல, எந்த விதமான குற்ற எண்ணமும் இல்லாம அழகா பேசுறாரு. ஆக அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடம் இந்த பிரசாத். அவங்களுக்கு முதற்கண் இந்த படத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த தியேட்டர் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு, சரி கன்னடாவில் நீ என்ன படம் பண்ணீங்கன்னா எனக்கு கேட்பீங்க இல்லையா? அதான் அந்த பரியாரம் பெருமானுங்கிற படம் நல்லா ஹிட்டா ஓடிச்சு இல்லையா? அதை அப்படியே வந்து கன்னடாவில் கொஞ்சம் பெருசா வச்சு பண்ணி நல்லா போயிருந்து போன செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த உழைப்புனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். எது என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃப்ரேம் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த தம்பி சொன்னாரு காமெடி சென்ராயன் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவாரு. காரணம் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்த பையாபுரி நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூரி இந்த படம் எந்த படத்துல இதுல பிரபுதேவா ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டுத்தாவணி இல்லையா? ஆக என்னென்ன தெரியும் சார், இதுல ஒன்றும் சிறப்பாக இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்து கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வைக்கிறது, மக்களை பார்க்க வைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமா தியேட்டருக்கு வர வைக்க மாட்டாங்க. இது அனைத்து மந்திரங்களும் ஊடகங்கள்ல தான் சார் இருக்கு. தயாரிப்பாளர் ஒரு டைரக்டருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தயாரிப்பாளர் பெங்களூர்ல இருந்து வந்து எவ்வளவு சிறப்பா எத்தனை டெக்னீஷியன் வேலையும் எத்தனை குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவியும் அதாவது மறு வாழ்வும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிகப்பெரிய சொப்பனம். இவங்க வந்து அழகான சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. தயவு செய்து ஊடக நண்பர்கள் சிறப்பா நீங்க செய்வீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அனைத்து குழுவுக்கும். யாரையாவது விட்டுருந்தா தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்து. ஏன்னா அவருடைய பணத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாங்க கொடுத்தாரு பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, அழகா ஆடி ப்ரொடியூசரை ஆட வச்சு
மிக சிறப்பா ஒரு புதுவிருப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து லயிச்சிருக்கிற நேரத்துல டக்குன்னு கட் பண்ணி பாருங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா சென்டிமெண்ட் கொண்டு விட்டாரு. அந்த பாப்பா பாருங்க அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு விட்டாரு பாருங்க. அந்த கதையினுடைய சிறப்பு மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் படமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்படி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு அம்மா, அந்த அம்மா கொடுத்து கரெக்டா போய் டப்புன்னு பாத்தீங்கன்னா போட்டு மாலை போட்டு காட்டாங்க. இன்னொரு வழி. ஸோ கதையில வந்து என்னென்னமோ இருக்குங்கிறத வந்து டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் மிக சிறப்பான விதத்துல சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். குற்றம் தவிர எவரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன்ங்கிற மாதிரி குற்றம் செய்தவருக்கு தண்டனையை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஊடக நண்பர்களுக்கு சிறப்பு நன்றி, தேங்க்ஸ். மிக சிறந்த வகையில் மக்களுக்கு சென்றடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.